நாங்கள் சொன்னால் அவ கிரில்ல போட்டு தெரிவினோம். தேங்க்யூ. ஹாயா வியூஸ், எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நாங்கள் வந்து இன்றைக்கு வெளியிடத்துக்கு போட்டு கொட்டலுக்கு வரைக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டை கண்டு நாங்கள் அப்போ கொஞ்சம் பேர் சொல்லிச்சோம் இது நல்ல ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் டர்க்கியில். அப்போ நாங்கள் கொட்டலுக்கு போட்டு சாப்பிட வர போகிறோம். தொடர்ந்து எங்களோட வீடியோவை பாருங்க. இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர். இவருக்கு வந்து ரெஸ்டாரண்ட் வந்து அமெரிக்காவிலே இருக்குது. How many restaurants in America? Two restaurants in America. இந்த ரெஸ்டாரண்ட்டின் பேர் பார்த்தீங்கன்னா டீடம். இது வந்து அவங்க தாத்தாண்ட பேராம். இந்த ரெஸ்டாரண்ட் நடத்துகிற வச்ச தாத்தாண்ட பேராம், தாத்தா நடத்தின பேராம். பிறகு வந்து தாங்கள் தொடர்ந்து நடத்துகிறோம்னு சொன்னார். இதே மாதிரி 2 ரெஸ்டாரண்ட் வந்து அமெரிக்காவிலேயும் இருக்குன்னு சொன்னவர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் எத்தனை பேரும் இருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு பிரமாண்டமான ரெஸ்டாரண்ட். இது என்னென்னு பார்த்தீங்களென்றால் கிரில் போட்ட இறைச்சிகளோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய சோஸுகள். இவை வந்து தாங்களாயே ஃப்ரெஷ்ஷாக செய்து வச்சிருக்கணும். எங்களுக்கு பிடிச்ச இறைச்சியில் நாங்கள் ஆர்டர் பண்ண போகிறோம். அதை பிறகு கிரில்லில் போட்டு தெரிவினோம். உண்மைக்கு எதே ஆர்டர் பண்ணுறான்ட்டு தெரியாமல் கிடக்கு. அவ்வளோத்துக்கு அடுக்கடுக்கண்டு அடுக்கி வச்சிருக்கணும்.
இது வேறுங்க, இதுதான் நாங்கள் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கிற இறைச்சி. இது இனி எங்களுக்கு கிரில்ல போட்டு கொண்டு வருவினோம். இது வேறுங்க எப்படி இறைச்சியில் வாடிக்கொண்டிருக்கின்றது. நல்ல வாசனையாக இருக்குமே பார்த்தா. நல்ல வகையாக இருக்கு. உண்மைக்காக ஒன்றுக்கு எடுக்க வர்ற இல்லையா, நான் கேட்டதுக்காக குக் பண்ணுறதை எடுக்க விட்டவே. இறைச்சியை kavurma. İş kavurma. இந்த கிரில்ல போடுற இறைச்சிகளோட சேர்த்து இந்த மிளகாயும் வெங்காயமும் அதே கிரில்ல போட்டு தெரிவினா உண்மைக்கு சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. நாங்கள் இப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கிறது ஆட்டீரல். அது என்ன மாதிரி செய்து வச்சுருந்த வேண்டால், ஆட்டீரலுக்கு இடையில் ஆட்டு கொழுப்பையும் சேர்த்து அந்த கம்பி ஒன்றில் கோத்து வச்சுருந்தவை அதை அப்படியே கிரில்ல போட்டு தந்துச்சுன்னா உண்மைக்கு வாசத்தை விட அந்த சுவை என்னன்றதை உண்மைக்கு சொல்ல இல்லாது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்களா தான் அதை உணர முடியும். அபிலாஸுக்கு நல்லா பிடிச்சிருந்தது. உண்மையாக அவர் சொன்னால் தான் லண்டனில் கணக்கு இடத்தை போய் சாப்பிட்டுருக்கிறேன், இப்படி டேஸ்ட்டாக வாசமாக ஒரு டாமும் சாப்பிட இல்லையான்ட்டு. உண்மைக்கு ஒவ்வொரு இறைச்சியையும் சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டும் வாசமும். கனகாலத்துக்கு பிறகு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இந்த மிருகங்கள் எல்லாம் திறந்த வழியில் வளர்க்குற மிருகங்களாக தான் இருக்கும். அடைச்சி வச்சு மேஷுகள் போட்டு வளர்க்காமல் வெளியிடங்களில் மேய்ஞ்சி வளர்கிற மிருகங்களாக தான் இருக்கும். அதால் தான் இப்படி வாசமாயும் டேஸ்டாகவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வேறு என்ன மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Have a nice holiday. Have a nice